ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பராசக்தியோட மக்களுடைய ரிவ்யூ என்னன்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது யாருமே படம் பார்க்க போகல. ஸோ யாருமே தேட்டரே காலியாக தான் இருக்குது. ஸோ ஆனால் ஃபுல்லுன்னு காட்டுறாங்க, தேட்டரில் யாருமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டே இப்படிதான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. பிடிச்சி ரிவ்யூ கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆளை யாருமே பார்த்தீங்கன்னாக்கா வரது எஸ்கேஸோட ஃபேன் கொஞ்சம் பேர் அப்படி இப்படியே பொழுது போகிறதுக்கு வந்திருக்காங்க, சண்டே போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இல்லை. ஸோ டோட்டலாகவே இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எஸ்கே அவர் கொடுத்தவரோட சூப்பராக பண்ணிட்டார். அதேமாதிரி நம்ம ரவி மோகன் சான்ஸே கிடையாது. தனி ஒருவனில் அவரே நடிச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. வேறு லெவல் இது நம்ம ரவி மோகன் பண்ணிட்டார் அப்படின்றாங்க. அதை அதர்வா சொல்லவே வேணாம். நான் ஒன்றும் பாதிலே வர கொண்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோயின் லவ் அப்படின்னு போயிடுது. ஸோ அதேமாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தி திணிப்பு எப்படி தமிழர் சமூகத்து மேலே பண்ணுறாங்க 1960 சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து எப்படி தமிழை மீட்டு கொண்டு வந்து நிலை நிறுத்தியிருக்காங்க அப்படின்றத ஒரு காட்ட வேண்டிய ஒரு படம். ஆனால் இதை பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு ஒரு இதுவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கதை களத்தில். ஆனால் நடிப்பு யாரும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தது கொஞ்சம் ஓரளவு அப்படி இப்படி சொதப்பிச்சு. யாருக்கும் அந்த கால படம்னாலே இப்போலாம் யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. அது இல்லாமல் சும்மா தமிழ் எல்லாம் யாரும் ஒன்றும் முட்டாள் கிடையாது. சும்மா தமிழ்னு படத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே எங்கேயுமே தமிழ் இல்லை, தமிழை அழிச்சிட்டு என்னடா தமிழ்ன்றீங்க. சும்மா படத்தில் தமிழ்ன வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்கு யாரும் தமிழே சொல்லிக் கொடுக்குறதில்ல. அட்லீஸ்ட் வீட்லேயாவது தமிழில் பேசுகிறீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது அவங்க பசங்களுக்கு. ஸோ இதெல்லாம் கண் துடைப்பு தான். இதை வச்சு வியாபாரம் வேணால் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா நம்ம இந்த மாதிரி படங்களுக்கு எப்பயுமே நம்ம ஆதரவும் சப்போர்ட்டும் சொல்ல மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி படமும் கன்றாவே தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ படம் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட மேபி ஜனநாயகத்தோடு விட்டுருந்தா டிக்கெட் கிடைக்காம வந்திருப்பாங்க கண்டிப்பாக அந்த படத்துக்கு. ஸோ கலெக்ஷன் அடிச்சிருக்கோம். தனியாக விட்டனால பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக மண்ணை கவிட்டு போயிடுச்சு. ஸோ பிரச்சனைனால படமும் காலியாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது தேட்டரில். ஸோ மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் நஷ்டத்தை அடைச்சிருக்கு. தன்னோட பேரை காப்பாற்றிருக்காக சும்மா கில்லுன்னு அவங்கள வச்சு போட்டுட்ருக்காங்க. திரையரங்காரங்களும் ரொம்பவும் ஏமாற்றத்தில் தான் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நடிப்பு இத்தனைக்கும் ஜிவி பிரகாஷ் சான்ஸே இல்லை, பிச்சு உதறிட்டார். அவர் 100வது படம், அவர் வேலையை அவர் சிறப்பாக செஞ்சிட்டார். எஸ்கே கொடுத்த கதாபாத்திரத்தை பண்ணிட்டார். நம்ம ரவி மோகன் பிச்சு உதறிட்டாங்க. மற்ற கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிச்சு உதறிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கதைக்களம் அந்தளவுக்கு ஒரு கண்டினியூட்டியாக கொண்டு போகல அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லவ் அது இது அப்படி இப்படி என்னோ பண்ணிக்கின்னு என்னவோ வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. தமிழ்னு அப்பப்போ ஞாபகப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் ப்ளூ சட்டை ரிவ்யூ கொடுத்துருக்காருல அதே மாதிரி தான் இருக்குது படம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சிவகார்த்திகேயனுக்கு 25வது படம் இப்படி அமைஞ்சது ஒரு இதுவாக வேறு ஆகிடுச்சு, ஒரு துரதிர்ஷ்டமாக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு, ஹேட்ஸ் ஆஃப் தான். ஆனால் இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறதுல கதைக்களத்தை பார்த்து ரிஸ்க் எடுப்பாருன்றது நல்லா புரியுது நமக்கு எல்லாருக்குமே. ஃபைனலாக நம்ம பிரகாரம் என்ன சொல்லிக்கிறோம், தமிழ்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திட்டு அவங்க வீட்டு பசங்களுக்கு வீட்டில் கூட தமிழ் பேச அனுமதிக்காமல் ஆங்கிலத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு உணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு படம். அதை பார்த்துட்டு உணர்ச்சியாக தேட்டருக்கு குதிச்சுட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். மற்றபடி அறிவுள்ள புத்தி உள்ளவங்களுக்கு இது ஒரு மொக்க படமாக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா படத்துக்கு நம்ம ரிவ்யூ கொடுத்துட்ருப்போம். ஸோ பேட் ரிவ்யூ எதுவும் கொடுத்ததில்ல. இந்த மாதிரி மொழியை வச்சு இது பண்ணும்போது நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியத்துக்கு தான் போகிறோம். காரணம் பார்த்திங்கனாக்கா உண்மையான தமிழ் பற்று இருக்கனால தான். ஸோ இது வியாபாரமாக ஆக்க வேணாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.